Okay, today we talk about electric field continuous charge distribution அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். சரி, இது வரைக்கும் பார்த்துட்டோம். இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எங்கே பாருங்கள், கூலும்ஸில் பார்த்துருப்போம். கூலும்ஸில் வந்து 2 சார்ஜஸ்க்கு இன் பிட்வீனில் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு நெக்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அபவுட் 2 சார்ஜஸ்க்கு மேலே போகும்போது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு ஒரு கண்டிஷனை கொண்டு வந்து எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணால் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு ஒரு கண்டிஷனை கொண்டு வரும். தட் மீன்ஸ் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கியூ நாட் கியூ இ வெக்டார் அப்படின்னு ஒரு சார்ஜ் கொண்டு வரும். கியூன்ற சார்ஜ் இ வெக்டார் அப்படின்னு ஒன்று கொண்டு வரும். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டையும் அபவுட் 2 சார்ஜ் போகும்போது தட் மீன்ஸ் கியூன்ற ஒரு சார்ஜ் சொல்லிவிட்டேன், அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஒரு இடத்துல கியூ நாட் அப்படின்ற ஒரு சார்ஜ் வைக்கும்போது இந்த ஃபீல்டை நான் ரெஃபர் பண்ணுறதுக்காக கியூ நாட் அப்படின்ற ஒரு சார்ஜ் நான் வச்சுட்டு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு இதுலேயும் அபவுட் 2 சார்ஜஸ் போகும்போது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் கொண்டு வரேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதாவது 3 சார்ஜஸ்க்கு மேலே ஆக்ட் ஆகுது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வரும்போது அந்த மெர்ஜ் பண்ணுற பீன்ற பாயிண்ட்டு தான் சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தோம். இது எல்லாமே ஒரு டிஸ்க்ரீட் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் இது எல்லாமே ஒரு டிஸ்க்ரீட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் இந்த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு முன்னாடி டாபிக் வரைக்கும் எல்லாத்தையுமே நான் டிஸ்க்ரீட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, டிஸ்க்ரீட் சார்ஜஸ் அப்படின்றது நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த லிமிட்டட் ஆஃப் சார்ஜஸ். இப்போ 1 சார்ஜ் சொல்லியிருக்கோம், 2 சார்ஜ் சொல்லியிருக்கோம், இது மாதிரி லிமிட்டட் ஆஃப் சார்ஜ் இந்த டாபிக் முன்னாடி வரைக்கும் செலக்டிவாக தான் எடுத்துருந்தோம். 2 சார்ஜ் 3 சார்ஜ் லிமிட்டடாக எடுத்துருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற டாப்பிக்கில் எப்படின்னா பார்த்திங்கன்னா, தட் மீன்ஸ் ஒரு இர்ரெகுலர் ஷேப் எடுத்துக்கிறோம் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டயக்ராம் பாருங்கள். இப்படி ஒரு இர்ரெகுலர் ஷேப் எடுத்துக்கிறேன். இந்த ஏரியாவை இது எல்லாமே லிமிட்டட் ஆஃப் ஏரியாவாக நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணி பிரிக்கிறேன். இந்த மாதிரி இது எல்லாமே தனித்தனியாக ஒரு ஏரியாவாக பிரிக்கிறேன். இந்த ஏரியாவை பிரிச்சுட்டு இது ஒரு இர்ரெகுலர் ஷேப்பு. இது எல்லாமே மில்லியன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இதுக்குள்ளே இருக்குமா? இந்த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் நிறையா இருக்குது. இதுக்குள்ளே ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. இது வரைக்கும் என்ன பார்த்தோம், லிமிட்டடாக பார்த்துருந்தோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ ஃபுல்லாக சார்ஜஸாக இருக்குது. எல்லாமே சார்ஜஸ் ஃபுல்லாக மில்லியன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. ஆனால் இந்த ரெகுலர் ஷேப்புக்குள்ளே இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு லிமிட்டடாக லார்ஜ் நம்பர் ஆஃப் சார்ஜஸை ஒரு சின்ன சின்ன ஏரியாவாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சார்ஜை ஸ்ப்ளிட் பண்ணுறேன், லைக் இது ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஒன்று. இப்போது இது எல்லாமே ஒரு ஏரியாவில் மீட் பண்ணுது. இந்த ஏரியாவை நான் பீன்னு வைக்கிறேன். சரி, 1 செகண்ட். இது எல்லாத்துக்குமே ஒரு சார்ஜஸ்க்கு நேம் வேணும் இல்லையா? இதை நான் பண்ணுறேன் டெல்டா Q1, இது டெல்டா Q2, திஸ் ஒன் இஸ் அ டெல்டா Q3 இந்த ஏரியாவை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் பிரிச்சுட்டேன். ஸோ இதோட ஏரியா பாருங்கள். இது இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டாபிக்குள்ளே தானே வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒன்று. ஸோ டெல்டா E1 வெக்டார், இது Q3. ஸோ டெல்டா E3 வெக்டார், திஸ் ஒன் இஸ் அ டெல்டா E2 வெக்டார். இப்போ பாருங்கள் எல்லாமே வெக்டார் வந்துருச்சு. ஸோ வெக்டார் வந்தால் என்ன பண்ணணும், வி ஷுட் ஹேட் அ யூனிட் வெக்டார். ஸோ திஸ் ஒன் இஸ் அ Q2. ஸோ R2 கேப்பு, திஸ் ஒன் இஸ் அ R3 கேப்பு, திஸ் ஒன் இஸ் அ R1 கேப்பு. வெக்டார் வந்துட்டாவே யூ ஷுட் ஹேட் அ யூனிட் வெக்டார்ஸ். சரி, இதுக்கான டிஸ்டன்ஸ் எழுதணும் இல்லையா? ஸோ Q1 R1, Q3 R3, Q2 R2. அவ்வளோதான், இந்த டயக்ராம் முடிஞ்சிருச்சு. திரும்ப பாருங்கள், இந்த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு இர்ரெகுலர் ஷேப் எடுத்துக்கிறேன். இந்த இர்ரெகுலர் ஷேப் ஃபுல்லாகவே ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் நிறைய நம்பர் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் இது சார்ஜஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு சார்ஜஸையும் எனக்கு தேவையான சின்ன சின்ன ஏரியாவாக பிரிச்சுட்டேன். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஏரியாமா லார்ஜ் நம்பர் ஆஃப் சார்ஜஸாக பிரிக்கிறேன். ஸோ இது அதே மாதிரியே சின்ன சின்னதாக பெரியுது. ஸோ ஒரு பாயிண்டில் மெர்ஜ் ஆகுது, அது ஒரு பாயிண்ட் நம்பரை எடுத்துக்கிறேன். இது ஒரு டைரெக்ஷனில் போகுது, அது எல்லாமே வெக்டார்ஸ் வந்தனால இங்கே யூனிட் வெக்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து அதோட டிஸ்டன்ஸு. ஓகே, இது வரைக்கும் நம்ம முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணுறோம், சேம் தான். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான். ஸோ இ வெக்டார் டோட்டல் இந்த இடத்துல அப்ராக்சிமேட்லி, இப்போ இந்த ஏரியா வந்து நம்மளால் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1/4 பைப்ஸில் நட்டால் அது கே வேல்யூ காமனாக வெளியில் எடுத்துனேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் Q1 Q2ன்னு எடுத்துட்டேன். நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்திருப்போம். நம்ம இந்த இடத்துல லார்ஜ் நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எழுதுறேன். எப்படின்னா, தட் மீன்ஸ் டெல்டா Q1 டிவைடட் பை இதோட
கீழே என்ன எழுதணும், அதோட டிஸ்டன்ஸ் எழுதணுமா? ஸோ பாருங்கள், Q1லேருந்து P வரைக்கும். ஸோ R1P ஸ்கொயர். இதுக்கு யூனிட் வெக்டர் என்னது? R1P கேப்பு ப்ளஸ் நெக்ஸ்ட் என்னது? டெல்டா Q2 டிவைடட் பை R2P ஸ்கொயர் யூனிட் வெக்டர் R கேப் 2P. இதே மாதிரி எக்ஸெட்ரா போயிட்டு n வரைக்கும் போயிடும். சரிங்களா? இன்னொரு கண்டிஷன் சொல்ல மறந்துட்டு பாரு. அதாவது ஏன் இதுக்கு இந்த டிஸ்க்ரீட் சார்ஜஸ்ன்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த டிஸ்க்ரீட் சார்ஜஸ் வந்து லிமிட்டட் ஆஃப் சார்ஜஸாக இருக்கும். அந்த டிஸ்க்ரீட் சார்ஜஸை வச்சுட்டு இந்த மாதிரி இர்ரெகுலர் ஷேப்பில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இந்த சார்ஜஸை கண்டுபிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா கால்குலஸ் மெத்தடுன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கால்குலஸ் மெத்தடை யூஸ் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்க முடியும். இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு கால்குலஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதுவரை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாரு, அதே மாதிரி இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த கேவோட வேல்யூ 1/4πε0. சரி, இப்போது கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்ததுனால இப்போ இது எல்லாமே காமனாக எழுத போகிறேன். தட் மீன்ஸ் சம் ஆஃப், இது பேர் வந்து சிக்மா, அந்த சிம்பிள் பேர் வந்து சிக்மா. ஸோ n t-1 delta QT divided by R TP square R TP cap. சரி, இந்த இடத்துல எதுக்கு nன்றது n நம்பர் ஆஃப் tன்றது டைம். வி ஷுட் ஹேவ் இப்போ இன்டெக்ரல் பண்ணி இந்த எல்லாத்தோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது என்ன இன்டெக்ரல் எதுக்கு வரும்? ஆல்ரெடி நான் 11th ஸ்டாண்டர்டில் உங்கள் கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லியிருக்கேன். இன்டெக்ரல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே நடக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் தட் மீன்ஸ் இந்த ஸ்கூல் லஞ்ச் ஹவர் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் இல்லையா, ஒரு 1/2 hour 1 hour அந்த இன்பிட்வீன் டைம்குள்ளே மட்டும்தான் சாப்பிட்றோம். ஸோ அந்த டைமிங்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இரெகுலர் ஷேப்பில் நிறைய சார்ஜஸ் இருக்குது. ஸோ நிறைய சார்ஜஸும் அதோட ஒரு சார்ஜ் வந்து இன்னொரு சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணக்கூடியது. ஸோ இன்பிட்வீன் டைமில் அது சார்ஜ் அப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் 1 hourக்குள்ளே எவ்வளோ சார்ஜஸ் அதோட அப்ளை பண்ண முடியும், இந்த டைமிங் தான் நமக்கு தேவை. அதனால தான் இன்டெக்ரல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வரோம். இந்த இ வெக்டாரை dq இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ நம்ம கொண்டு வரோம். தட் மீன்ஸ் இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு த dq பை r ஸ்கொயர் r கேப். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை நம்மளால் இந்த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து நம்ம டெரைவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இதால் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியாது, எவாலுவேட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. சரி, உங்களோட புக்கில் இது வரைக்கும் இதுதான் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது. இது வந்து டிஸ்க்ரீட் சார்ஜஸ் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் படித்தது எல்லாமே டிஸ்க்ரீட் சார்ஜஸ். டிஸ்க்ரீட் சார்ஜஸ்னால் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுதான் அந்த டிஸ்க்ரீட் சார்ஜஸ், அதாவது இந்த கூலும்ஸ்லாம் இந்த மாதிரி லிமிட்டட் ஆஃப் சார்ஜஸ் படிச்சிருப்பீங்க. இது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் சார்ஜஸ்லேருந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப்லேருந்து இல்லை செலக்டிவாக ஒரு ஏரியாவை பிரித்து அந்த அமௌண்ட் ஆஃப் பல்க் ஆஃப் சார்ஜஸ் மாதிரி எல்லாமே ஒரு Q1 கிடையாது. அதுக்கு தான் டெல்டான்னு கொடுத்துட்டேன். Q1 கிடையாது, இது டெல்டா Q1, அதாவது லார்ஜ் நம்பர் ஆஃப் ஏரியா இருக்கக்கூடிய ஒரு சார்ஜஸ் அது வந்து ஆக்ட் ஆகுறது. இது வந்து கால்குலேஸ் மெத்தடில் இது வந்து டெரைவ் பண்ணிட்டோம். இது வரைக்கும் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் ஃபிகர் நம்பர் 1.10 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்படி 3 டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 11th படிச்சிருக்கீங்க இல்லையா, இந்த தெர்மல் அந்த லெசனில் லீனியரு சர்ஃபேஸு வால்யூம் சொல்லிட்டு இது மாதிரி ஒரு சர்ஃபேஸில் இது கூட ஒரு ஏரியா பின்ற பாயிண்ட்டு, சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு பியில் ஆக்ட் ஆகுது, லீனியரில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு பின்னு ஆக்ட் ஆகுது. சரி, இந்த மாதிரி ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இதுவும் அந்த இன்டெக்ரல் இருக்கு இல்லையா, அந்த கால்குலேஸ் மெத்தட் தான் இதையும் யூஸ் பண்ண போகிறாங்க எங்க கண்டுபிடிச்ச மாதிரி. இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஏன்ற ஒரு டயக்ராம் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு லீனியர் எக்ஸ்பேன்ஷன், நம்ம 11th படிச்சிருப்போம். சரி, இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் மட்டும் பி அப்படின்ற ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்படி ஆக்ட் ஆகும்போது அதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கான கண்டிஷன் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். தட் மீன்ஸ் லாம்டா இஸ் ஈக்குவல் டு கியூன்றது சார்ஜ்மா, எல்ன்றது அந்த லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஸோ சேம் மெத்தட் தான் அப்ளை பண்ணுங்கள். தஃபோ இப்போ எனக்கு என்ன வேணும், சார்ஜ் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ எல் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. லாம்டா, இதை ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அந்த ஏரியாக்காக.
ஸோ லேம்டா எல் இந்த பக்கம் போயிடுச்சா, ஸோ dl dq, therefore dq is equal to lambda into dl. இது ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் இதுக்கும் பாருங்கள், இது சர்ஃபேஸ் தான். ஸோ சர்ஃபேஸ்க்கு என்ன ஃபார்முலா, சிக்மா இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை ஏரியா, q சார்ஜ் பை ஏரியா. ஸோ இங்கேயும் எனக்கு சார்ஜ் தான் வேணும், ஏ அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ என்ன வரும், therefore dq is equal to சிக்மா dA ஏரியாவுக்கு. ஸோ அதே மாதிரி இதுக்கு பாருங்கள், இது ரோ இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை வால்யூம். இதுக்கு பாருங்கள் நீங்கள் இது எல்லாமே டென்சிட்டி தான். டென்சிட்டின்னா என்ன, மாஸ் பை வால்யூம், மாஸ் பை இந்த லீனியராக இருந்தால் மாஸ் பை இந்த லென்த்து, சர்ஃபேஸாக இருந்தால் மாஸ் பை ஏரியா, வால்யூமாக இருந்தால் மாஸ் பை வால்யூம். ஸோ அதுக்கானது தான் இது எல்லாமே. அங்கே என்ன மாசுன்னு வரும், இங்கே சார்ஜஸ் ஏரியா கப் அடிக்கிறதுனால இங்கே சார்ஜஸ் கியூன்னு போட்டு வரீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதே பாருங்கள், இங்கே சார்ஜ் கண்டுபிடிக்கிற வால்யூம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்டு. therefore dq is equal to rho into dv. இதுதான் இந்த 3 டயக்ராம்க்கான எக்ஸ்பென்ஷன். நிறைய பேர் இந்த டயக்ராம்ஸ் தான் டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. பாரு, லீனியரு, சர்ஃபேஸு, வால்யூம், சின்ன சின்ன ஏரியாஸ் மட்டும் ஆக்ட் ஆகுது. ஒரு லீனியரில் ஆக்ட் ஆனால் அதோட வேல்யூ எப்படி இருக்கும், சர்ஃபேஸ்க்கு, வால்யூமுக்கு எல்லாத்துக்குமே சேம் ஃபார்முலா தான். சார்ஜ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஷிஃப்ட் பண்ணினா உனக்கு வேல்யூ முடிஞ்சுது, அவ்வளோதான். உனக்கு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஒன் செகண்ட் ரிவிஷன் பண்ணுற பாரு. இது வந்து கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் வந்து டிஸ்க்ரீட் சார்ஜஸ்க்கு வந்து அப்ளை ஆகாது, ஆல்ரெடி சொல்லிட்டேன். டிஸ்க்ரீட் சார்ஜஸ்னால் என்ன அப்படின்னா, தட் மீன்ஸ் இந்த லிமிட்டட் ஆஃப் சார்ஜஸ். இது வரைக்கும் இதுக்கு இந்த டாபிக் முன்னாடி வரையும் படிச்சிருப்போம். இந்த டாபிக் ஏன் இதை டிஸ்க்ரீட் சார்ஜஸ் இல்லை அப்படின்னா, ஏன்னா இது அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். இந்த ஒவ்வொரு ஏரியாக்குள்ளேயும் நிறைய சார்ஜஸ் இருக்கும், மில்லியன்ஸ் ஆஃப் சார்ஜஸ், நிறைய சார்ஜஸ் இருக்குது. ஸோ அந்த பல்காக ஒரு சார்ஜஸ் ஆக்ட் ஆகிறத பற்றி தான் படிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டாபிக் ஒன்று படிச்சிருப்பீங்க, என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்னால் ஒரு 4-5 சார்ஜஸ், லிமிட்டட் ஆஃப் சார்ஜ் வந்து ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகிறது. இது வந்து ஒரு நிறைய சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவே ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய இதுதான் ரெண்டுக்குள்ள டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், சரி, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேஷன்ஸ். தட்ஸ் ஆல் உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்.